ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தலையெழுத்தை மாற்றும் தை கிருத்திகை முருகனுக்கு உகந்த விரத நாள் அப்படின்னு பல நாட்கள் உண்டு. அதில் மாதம் வருகிற கிருத்திகை நட்சத்திரமும் மற்றும் சஷ்டி திதி, அதாவது சஷ்டி விரதங்களும் ரொம்ப சிறப்பித்து சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தராயணத்தின் தொடக்கமாக, அதாவது தை மாதம் பிறந்து வருகிற முதல் கிருத்திகைக்கு நிறைய விசேஷங்கள் உண்டு. அந்த தை மாதம் வருகிற கிருத்திகையை தான் நாம் தை கிருத்திகைன்னு சொல்கிறோம். அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் தட்சிணாயணத்தில் வர்ற ஆடி மாதத்தில் வர்ற கிருத்திகையும் கொஞ்சம் சிறப்பித்து சொல்லப்படுகிறது. 12 மாதங்களும் ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை இருக்கும். இதில் ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை மற்றும் உங்களுக்கு அண்ணாமலையார் தீபம் ஏற்றுறாங்க இல்லையா, அன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரமும் சிறப்பு. கிருத்திகை விரதம் ஆரம்பிப்பவர்கள் இந்த நாட்களில் ஆரம்பிப்பாங்க. அதனால் இது ரொம்ப சிறப்பித்து சொல்லப்படுகிறது. இந்த கிருத்திகை நட்சத்திரம் இந்த முறை என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று 27/1/2026 அன்னைக்கு வருது உங்களுக்கு. பொதுவாக கிருத்திகையுமே ஒரு விசேஷமான தினம்தான் நமக்கு. அதுலேயும் செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது கூடுதல் சிறப்பாக நமக்கு இருக்குது. ஏன்னா செவ்வாய்க்கிழமையே நாம் முருகன் வழிபாடுகளை நிறைய செய்வோம். அதோடு கிருத்திகையும் இணைந்து வருவது ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான நல்வாய்ப்பு நமக்கு. அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை பெண்கள் தான் முருகனை வளர்க்குறாங்க. அவங்களுக்கு நன்றி செலுத்துகிற விதத்தில் தான் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு முருகன் இவ்வளவு சிறப்பித்து நமக்கு சொல்லப்படுகிற ஒரு சில விஷயங்கள்னா இந்த கிருத்திகை விரதங்கள். அந்த மாதிரி சூரபதுமனை அழித்த சஷ்டி திதியும் அப்படித்தான் நமக்கு ஒரு விசேஷமான தினமாகவும் நமக்கு வருது. சரி, இந்த விரதங்களை எல்லாம் நம்ம இருந்த முதல்ல நமக்கு என்ன பலன், அதை நிறைய தெரிஞ்சுக்க விருப்பம் உங்களுக்கு. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால மட்டுமில்லை, பொதுவாகவே முருகனுடைய வழிபாடுகள் அனைத்துமே நமக்கு செவ்வாய் தோஷம் எல்லாம் நீக்கிடும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்த விஷயம் அதுதான். திருமணங்கள் கைகூடும், குழந்தை வரம் பெறுவதற்கு ரொம்ப ஒத்துழைப்புரியும்னு சொல்லுவாங்க. அதே போல் நிலம், சொத்து இதெல்லாம் நமக்கு நல்ல விசேஷங்களாக நடக்கும். நமக்கு ரத்தபந்த உறவுகள் எல்லாமும் மேம்படும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எல்லாமே செவ்வாய் பகவான் தான் காரணகர்த்தா இந்த விஷயம் அத்தனைக்குமே. அதனால் இந்த செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வருகிற இந்த கிருத்திகை நட்சத்திரம் இந்த அளவில் அதிகமான விசேஷங்களை கொண்டது. முருகனுக்கு ஒரு அற்புதமான வாகனம். அவர் பேரே விஷாகன். வி அப்படின்னா பறவைன்னு அர்த்தம். பறவையை வாகனமாக உடையவர் தான் முருகன். இந்த மயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முருகனுக்கும் இந்த வாகனம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒன்று வலது பக்கம் இருக்கும், ஒன்று இடது பக்கம் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மயில் இல்லை. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தேவமயில், அசுரமயில், அந்த மாதிரி எல்லாம் மந்திரமயில் அப்படின்னு 3 வகையான மயில்கள் முருகனுக்கு வாகனமாக இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவமயில் சூரனை அழிக்கிறதுக்கு உபயோகப்பட்டது, அது தேவமயில் உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கு இந்திரன் மயிலாக வாகனமாக இருக்கா இல்லையா, அதுதான் இந்திரன் மயில். இந்த மந்திர மயில் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா கிட்ட ஒரு பழம் வாங்கணும்னு கேட்டு உலகத்தை சுற்றி வர வேண்டும்னு நாரதர் ஒரு நாடகம் நடத்தினார் இல்லைங்களா. அப்போ முருகன் விறுவிறுன்னு ஒரு மயிலை எடுத்துக்கிட்டு உலகத்தை பூரா போய் சுற்றி வந்து, ஆனால் விநாயகர் அந்த பழத்தை பெற்றுக்கொண்டார் இல்லையா. அந்த வைபவம் நடந்த போது அவர் சுற்றி வந்த மயிலுக்கு பேர் மந்திர மயில். அதுதான் அது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசுர மயில்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரனை வதம் பண்ணுறார் இல்லையா முருகன். கந்த சஷ்டி பெருவிழாவில் உங்களுக்கு ஐப்பசி மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரனை அவர் வதம் பண்ணாமல் அவன் மாமரமாக நின்றுடுறான். அப்போ அந்த மாமரத்தை 2ஆக பிளந்து சேவலும் மயிலுமாக வருது இல்லையா, அந்த மயில் அதுதான் உங்களுக்கு அசுர மயில். இதை ஒட்டித்தான் நிறைய கோயிலில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா
நிறைய முக்கால் பாகம் பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக மயில் இருக்கும், இடது பக்கமாக இருக்கும். அது ஒவ்வொரு கோயிலில் நாம் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த கோயிலில் எந்த வகையில் இருக்குதுன்னு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் அன்னைக்கு இந்த நோன்பை எப்படி நாம் இருக்கலாம், அந்த விரதத்தை நாம் எப்படி இருக்கலாம். இந்த தை மாதம் உங்களுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 நாட்கள் விரதமாக இருப்பாங்க. இந்த தை கிருத்திகையை ஒட்டி ஒரு 5 இதுக்கு முன்னாடியிலேருந்தே அதை ஆரம்பிச்சிடுவாங்க. 5 நட்சத்திரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடுவாங்க. சில பேர் 3 நாட்களாகவும் இருப்பாங்க. எப்படி நம்ம சில தைப்பூசம் அந்த பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு இடது பக்கமாக இருக்கும் மயில். அதை காட்டுறதுக்காக தான் சில புகைப்படங்கள் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் இருந்த கோயில் அது. அந்த மாதிரி இப்போது நாம் வந்து விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, விரதம் அவர்கள் வயது வசதிக்கேற்ப நீங்கள் இருந்துக்கோங்க. முழு நாளும் உண்ணான் நோன்பா இல்லை ஒரு வேளை உணவு, அது அவரவர்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். முருகனுக்கு பிடித்தமான நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனும் தினைமாவும் அன்னைக்கு படைத்து அந்த விரதத்தை நிறைவு செய்யலாம். அது நிறைய பேர்களுக்கும் நாம் தானம் செய்யலாம். அதே மாதிரி அருங்கோண கோலம், ஸ்டார் கோலம் போட்டு ஒரு 6 நெய் தீபம் இல்லைனாக்கா நல்லெண்ணெய் தீபம் போடலாம், இல்லை 2 தீபம் கூட போட்டுக்கலாம். இதையெல்லாம் கோயிலில் போய் போடணுமா வீட்டில் போடணுமா அது அவங்க விருப்பம், அவங்க சௌகரியம். கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வருத்தப்பட வேண்டாம், ஏதோ காரணம் போக முடியல. அதே மாதிரி விரதமும் எப்படியோ முடியலையோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இந்த பதிவுகளில் நிறைய இதை பற்றி சொன்னதுனால இது ஒரு எளிமையான சுருக்கமான ஒரு பதிவு தான். அதே போல் உங்களுக்கு அருகில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மலை மீது இருக்கிற கோயில்லையும் போயிட்டு வாங்க. இந்த 6 கார்த்திகை பெண்கள் தானே முருகனை வளர்த்தாங்க. அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்கிற விதமாகத்தான் முருகன் இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இத்தனை சிறப்பு. அவங்களுக்கு நன்றி கடனாக தான் முருகன் வந்து கார்த்திகை பெண்களுக்கு அந்த கார்த்திகை நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து அன்றைய தினம் யாரெல்லாம் விரதம் இருந்து அவரை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு உண்டான விசேஷங்களை அவர் செய்து தருவதாக நமக்கு நம்ம எல்லாரும் சொல்லி நமக்கு அது மாதிரி நாம் செஞ்சு வச்சிட்ருக்கோம். அப்போது நாம் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருங்க. வேல் இருக்கவங்க வீட்டில் வேல் வழிபாடுகள் பண்ணலாம். அதை எப்படி அபிஷேகமோ இல்லை படம் இருந்ததுன்னா படத்துக்கு செய்யலாம். தேனும் தினைமாவும் நெய்வேத்தியம் வச்சுடுங்க. முருகனுக்குண்டான பாக்களாலும் பூக்களாலும் நாம் அவர் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. வீடாக இருந்தாலும் சரி இல்லை கோயிலாக இருந்தாலும் சரி, திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், பகை கடிதல், கந்தர் அலங்காரம், சண்முக கவசம், மயில் விருத்தம், வேல் விருத்தம், இந்த மாதிரி நாம் நம்ம வாயார பாடியும் செய்யலாம், இல்லை கேசட்டில் போட்டுக்கிட்டும் செய்யலாம். அதில் சில பேர் அன்றைக்கி மௌன விரதமாக இருப்பாங்க. அதனால் விரதங்கள் அவரவர்களுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் இருந்துக்கங்க. சில பேர் காலையிலேருந்து மறுநாள் வரைக்கும் இருப்பாங்க. அந்த கிருத்திகை எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாளைக்கு இருப்பாங்க. கிருத்திகை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலை 9 மணி வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி காலையிலேயே உங்களுக்கு ஒரு 11 மணி பக்கம் தான் ஆரம்பிக்குது. ஆனால் அன்றைக்கி பூராவும் இருந்துக்கலாம். சில பேர் 6 மணி சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமும் சாப்பிடுவாங்க. அது அவங்கவுங்க எப்படி சௌகரியமோ அப்படி இருந்துக்கங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நெய்வேத்தியம் இது எல்லாமே வந்து யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு தானம் கொடுங்க. படிக்க முடியலன்னா கேசட்டில் போட்டும் நீங்கள் கேட்டுக்கலாம். அரளிப்பூ, அப்புறம் இந்த சிவப்பு வண்ண மலர்கள் முருகனுக்கு உகந்தது. அரளிப்பூ, செம்பருத்திப்பூ, அந்த மாதிரியான பூக்கள் வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால மட்டும் இல்லை, பொதுவாக முருகனுக்கு அந்த பூக்கள் விசேஷமான பூக்களாக கருதப்படுகிறது. அந்த பூக்களை கட்டி கொண்டு நம்ம கையாலேயே தொடுத்து முருகனுக்கு போடலாம். இப்போ நிறைய அந்த வெற்றிலை போட்டு தீபம் ஏற்றுகிற ஒரு வழக்கமும் இருக்கிறது. எல்லாமே செய்யுங்க. ஆனால் அந்த இடத்த வந்து ரொம்ப குப்பை பண்ணிவிட்டு வந்துட வேண்டாம். நான் விளக்கு போடுறேன்னு சொல்லிவிட்டு அந்த கோயிலில் பொதுவாக குப்பை போடுவது நல்லதல்ல. அங்கே இருக்கிற குப்பையை நீக்க வேண்டும் அப்படின்னு குருநாதர் ரொம்ப வலியுறுத்துவார். அதனால் நம்ம எங்கே போய் எந்த பூஜை பண்ணோம்னாலும் அந்த இடத்துல குப்பை பண்ணாமல் அங்கே இருக்கிற குப்பையை நீக்கிட்டு கோயிலை நாம் சுத்தமாக வச்சுக்கணும்.
இந்த வகையில் நீங்கள் அன்றைக்கி ரொம்ப அழகாக நீங்கள் தை மாத செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்து வருவது நமக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு நாளாக இருக்கிறது. உங்களுக்கு எப்படியெல்லாம் முடியுதோ அப்படியெல்லாம் முருகனை உருகி நினைந்து பூஜித்து அவன் பரிபூரண அருள் பெற்று அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.